ஒரு ஓல்டு காரை வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா ரோட் டேக்ஸ் கட்ட வேண்டாம். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அந்த அளவுக்கு பெருசாக வராது. ஐ மீன் அதுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுக்கும் ஜிஎஸ்டி வரப்போகுதுன்னு இப்போ ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக கேல்குலேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் கார் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு புது கார் சின்ன கார் வாங்குகிற இடத்துல பழைய கார் பெரிய கார் வாங்கலாம். நம்ம ஃபசல் பிரதர் சொன்னார், நீங்கள் வந்து எஸ்கிராஸ் வாங்குகிற அவரோட அந்த பட்ஜெட்டிங்கில் அவருக்கு என்ன கிடச்சிருக்கும், i20 கிடச்சிருக்கும். அப்படி தானே, i10 தான் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் எஸ்கிராஸ் வந்து அவர் வாங்கியிருக்காரு, அது ஒரு 2 செக்மெண்ட் எப்போவான ஒரு கம்ப்ளீட் கார். அந்த மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது. ஆனால் முழுக்க யூஸ் கார் பற்றி நம்ம போகும்போது யூஸ் காரோடைய அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும். ஃப்ளட் ஃப்ரீயாக, ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக, அதை ஓரளவுக்கு நம்ம தகுந்த ஒரு ஆளை வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குறது நல்லது. ஸ்விஃப்ட்னா நல்லா இருக்கும், யூஸ் காரில் நீங்கள் வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே கதை என்னென்னா, ஸ்விஃப்ட் மேனுஃபேக்சர் ஆகி வரும்போது அதுக்கு ஒரு தன்மையோடு இருக்குது. ஆனால் அந்த யூஸரோடைய அப்கீப்பிங்கில் தான் மொத்த கதையே இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிற ஸ்டைலில் அவர் வச்சுருக்க மாட்டார். அவர் நீட்டாக வச்சுருப்பார், நான் சில டைம் மோசமாக வச்சுருப்பேன். எங்கள் 2 பேர்கிட்டையும் ஸ்விஃப்ட் இருக்குது. ஆனால் இந்த 2 ஸ்விஃப்ட்டும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா ஒன்றான்னு கிடையாது. அப்போ வாங்கும்போது நீங்கள் ஆர்கனைஸ்டில் வாங்கலாம், இல்லை அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர்கிட்ட வாங்கலாம். அந்த பர்டிகுலர் பிராண்டோட இம்ப்ரெஷன் வச்சு வாங்கக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் ஸ்விஃப்ட்டு தான் வாங்குறீங்கன்னா எல்லா ஸ்விஃப்ட்டும் ஒன்று மாதிரி இருக்கும்னு கிடையாது. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யூஸ் கார் வாங்கும்போது நம்ம பட்ஜெட்டுக்காக வாங்குகிறோம், கம்மியாக ஓட்டுறோம். நாங்கள் வந்து பழகிறதுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க. நாங்கள் முதல்ல ஒரு 6 மாதம் யூஸ் கார் ஓட்டிக்கிட்டு அப்புறம் வாங்குகிறோம். அது விற்கும்போது அது விற்க முடியுமா, அதோட மெக்கானிக்கல் ஃபிட்னஸை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். மெக்கானிக்கல் ஃபிட்னஸை பார்த்து சப்போஸ் அதில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், அதை ஹேண்டில் பண்ணணும்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து ஒரு கார் வாங்கிட்டு இது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகலான்னு நினைக்கிறாங்க. புது காரே கம்ப்ளைண்ட் ஆகிற ஒரு லெவலில் தான் வேரண்டி எதுக்கு இருக்குது இன்றைக்கி. மேனுஃபேக்சரரே வேரண்டி கொடுக்குறதே புது கார்லேயும் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் வேரண்டி தராங்க. இப்போ யூஸ் காரில் லோ பட்ஜெட்டில் நான் வாங்குறேன்னா அதில் ஒரு பிரச்சனை வந்தால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணுறதுக்கான அந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தைரியமாக வாங்கலாம், மைண்ட் செட் வாங்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கனாமிக்கலி பயங்கர கேல்குலேட்டிவாக இருப்பாங்க, அது அவங்களுக்கு நிறைய குட்டும் பண்ணும். நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது பட்ஜெட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது, இந்த பட்ஜெட்டு கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதில் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, வெர்சடைலாக வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. எல்லாமே அந்த காரால் பண்ண முடியும், நல்ல ஸ்பேஸ் இருக்கணும், நல்ல ரிலையபிலிட்டி இருக்கணும், நல்ல ஒரு மைலேஜ் தர்ற மாதிரி இன்ஜினாக இருக்கணும், சீப் டு மெயின்டைனாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்த்தப்போ தான் எஸ்கிராஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணது. ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா எஸ்கிராஸ்க்கு ஈக்குவலாக 1-2 மாடல்ஸ் தான் உண்டு அந்த மாதிரி ஒரு இதில். ஈகோ ஸ்போர்ட் சொல்லலாம், டஸ்டர் சொல்லலாம். இப்போது என்னெல்லாம் பார்க்கணுன்னு கேட்டால் அவங்க சொன்ன மாதிரி இன்ஜின் கியர் பாக்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஓனர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு வைல்டு கெஸ்ஸில் அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜ் வச்சு சில கார்ஸ் நீங்கள் உள்ளே உட்காந்தாலே தெரியும். ஸ்டீரிங்கு இதெல்லாம் ஒன்றொன்றத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறத ஸ்விட்செல்லாம் தேஞ்சு போயிருக்கும், அதை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சில இது வந்து பட்டன்ஸோட குவாலிட்டி, பெடலோட குவாலிட்டி, ஸ்டீரிங்கோட அந்த லுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் நாட் வெல் மெயின்டைன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே எப்படி இருக்குன்னா, இப்போ இன்ஜின்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அழுக்கா, ஆயில் லீக் ஆகி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் ஒரு 80% ஓகே இட்ஸ் கன்வின்சிங் அப்படின்னு இருந்தது, 20% ஒரு வைல்ட் கெஸ், ஓகே வாங்குறோம் அதுக்கப்புறம் வரட்டும் அப்படின்னு விட்ட காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் அ குட் கார் டில் நவ், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அந்த மாதிரி ஓகே எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் பார்த்துக்குவேன் அப்படின்றனால இது வேறு.